உங்கள் மனதை மயக்க போகிற இந்த காதல் கதையை கேட்க உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நீங்க இன்னைக்கு கேட்க போற இந்த கதை நீத்தியா இல்லை தென்சலாவோட 142வது அத்தியாயம். கேட்கலாமா? ஹம்சி, இந்த ஃப்ராக்ல நீ ஏஞ்சல் போல இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு என்று திவ்யா ஹம்சியிடம் சொல்ல, தேங்க்யூ அத்தா, யூ ஆர் சோ ஸ்வீட் என்று திவ்யாவின் கன்னத்தில் முத்தமிட்டாள் ஹம்சி. சரி வா, நாம போய் சாப்பிடுவோம் என்று ஹம்சியை தூக்கிக் கொண்டே திவ்யா வெளியில் வர ராகவனும் மதுவும் கூட குளித்து கிளம்பி கீழே வந்தார்கள். ராகவனை பார்த்ததும் ஹம்சி அவன் புறம் ஓடி சென்று, ராகவ், என் ட்ரெஸ் எப்படி இருக்கு என்று கேட்க, ரொம்ப அழகா இருக்கு ஹம்சி என்றான் ராகவன் ஹம்சியின் உயரத்திற்கு குனிந்து. ஹம்சி, இங்கவா என்ற மது ஹம்சியை தூக்கி கொள்ள, மது, நீ பிரெக்னண்டா இருக்கு, ஹம்சியை இறக்கிவிடு என்று ராகவன் சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு ஆகாது, வாங்க என்று சொல்லிக் கொண்டே ராகவனோடு சாப்பாட்டு மேசையின் பக்கம் சென்றாள் மது. சஞ்சய், ஹம்சிக்கு பேபி சேர் வாங்கி வைக்க சொல்லியிருந்தேனே, வாங்கிட்டியா என்று அங்கு நின்றிருந்த சஞ்சயிடம் ராகவன் கேட்க, வாங்கிட்டேனா என்று சஞ்சய் அடுப்படிக்குள் சென்று ஹம்சி என்று எழுதப்பட்டிருந்த மரத்தில் செதுக்கப்பட்ட ஒரு உயரமான குழந்தைகள் அமரக்கூடிய அழகான நாற்காலியை எடுத்து வந்து அந்த சாப்பாட்டு மேசையின் பக்கம் போட, மதுவும் திவ்யாவும் அந்த நாற்காலியை பார்த்துவிட்டு ஆச்சரியப்பட்டு போயினர். சஞ்சய், இந்த சேர் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப யூனிக்கா இருக்கு என்று மது சொல்ல, ஆமா, இது மாதிரி ஒரு சேரை இதுவரை நான் பார்த்ததே இல்ல. டாம் படம் எல்லாம் போட்டு ஹம்சின்னு எழுதி ஹம்சியே சேர்ல ஏறுற மாதிரியும் ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட டிசைன் பண்ணி இருக்கு இந்த சேர்ல. ரொம்ப அழகா இருக்கு சஞ்சய், இதெல்லாம் நீ எப்போ ரெடி பண்ண என்று திவ்யா கேட்க, அண்ணா ஹம்சி இங்க வராருன்னு சொன்னதும் ரெடி பண்ணிட்டேன் என்று மதுவின் கையில் இருந்த ஹம்சியை வாங்கி சஞ்சய் அவளுடைய நாற்காலியில் அவளை அமர வைத்துவிட்டு, ஹம்சி, இந்த சேர் உனக்கு பிடிச்சிருக்கா என்று ஹம்சியிடம் சஞ்சய் கேட்க, சூப்பரா இருக்கு சஞ்சய் சித்தப்பா என்றாள் ஹம்சி. திவ்யா, சஞ்சய் ஹம்சி கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான்ல என்று மது கேட்க, ஆமாண்டி, இந்த சஞ்சய் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள் திவ்யா. சரிதான் என்றாள் மது. என்னடி சரிதான் என்று திவ்யா கேட்க, 24 மணி நேரமும் என் குழந்தை சைட் அடிச்சுட்டே இருக்கு போலியே என்று மது திவ்யாவை கிண்டல் செய்ய, நீங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தெரியல, அதனால அவனை சைட் அடிச்சுட்டே காலத்தை ஓட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்றாள் திவ்யா சலிப்பாக. சலிச்சுக்காதடி, சீக்கிரமே உனக்கும் என் குழந்தனுக்கும் கல்யாண ஏற்பாட்டு பண்றோம் என்று மது சொல்ல, மது, என்ன இன்னும் சிநேகிதிங்க 2 பேரும் பேசி முடியலையா, வந்து சாப்பிட உட்காருங்க என்று சௌந்தர்யா சொல்ல, மதுவும் திவ்யாவும் சாப்பிட அமர்ந்தார்கள். ஆதித்யன், வாசு, சஞ்சய், கிருஷ்ணமூர்த்தி, வேதாச்சலம், சீதா, ராகவன், சாத்விகா என அனைவரும் அங்கு சாப்பிட அமர்ந்திருந்தனர். அவர்களுக்கு மீனாட்சியும் முத்துவும் உணவுகளை பரிமாறி கொண்டிருந்தனர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா என்று சௌந்தர்யா சொல்ல, இனி எப்பவும் இப்படி ஒரு நாளில ஒரு வேலையாவது ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடணும் என்றார் கிருஷ்ணமூர்த்தி. இந்த நேரத்துல ருத்ராவும் இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல கிருஷ்ணா என்று வேதாச்சலம் சோகத்தோடு சொல்ல, அதை கேட்டு எல்லோரின் முகமும் வாடி போனது. வேதா, ருத்ரா நம்ம கூட தான் இருப்பான், நம்மள பார்த்துட்டு தான் இருப்பான் என்று கிருஷ்ணமூர்த்தியும் கண் கலங்கினார். அண்ணா, எல்லோரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல ஏன் இப்படி கண் கலங்குறீங்க, சாப்பிடுங்க அண்ணா என்று சௌந்தர்யா சொல்ல, அனைவரும் சாப்பிட்டு விட்டு எழுந்தனர். ராகவன், சஞ்சய், வாசு, ஆதித்யன், திவ்யா இவர்கள் ஐவரும் அலுவலகத்திற்கு கிளம்ப வேதாச்சலம் மருத்துவமனைக்கு கிளம்பிவிட்டார்.
சாத்விகாவும் ஒரு சிறிய ஹோட்டல் ஒன்றை ஆரம்பித்து இருந்தாள். அதனால் சாத்விகாவும் கிளம்பிவிட்டாள். கீதாவுக்கு பிரசவத்திற்கு இன்னும் 3 மாதமே இருப்பதால் வீட்டிலிருந்தே வேலை பார்த்து கொண்டிருந்தாள். மதுவும் முரளியை வரச் சொல்லி பவன் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிகளின் நிலைமையை கேட்டு தெரிந்தவள் தான் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் வரவேற்பறையில் அமர்ந்து செய்து கொண்டிருக்க, கிருஷ்ணமூர்த்தி தன் அறையில் அமர்ந்து கொண்டு ஹம்சிக்கு கதைகளை சொல்லிக் கொண்டிருந்தார். சௌந்தர்யா எப்பொழுதும் போல கோயிலுக்கு கிளம்பிவிட்டார். 4 மாத இடைவெளியில் வாசுவும் சஞ்சயும் என்னதான் ராகவனின் கம்பெனிகளை கவனித்துக் கொண்டிருந்தாலும் ராகவன் முடிக்க வேண்டிய வேலைகள் எக்கச்சக்கமாய் இருந்தது. ராகவனின் அலுவலகத்தில் அவன் அறைக்குள் ராகவன் சென்றதும் அவன் டேபிளில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கோப்புகள் அவனை பார்த்து சிரிப்பது போலவே ராகவனுக்கு தெரிந்தது. உதடு குவித்து ஊதிய ராகவன் தன் கோட்டை கழட்டி தன் நாற்காலிக்கு போர்த்தியவன் கடகடவென்று அவன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான். சஞ்சய் கல்லூரிக்கு சென்றிருக்க திவ்யாவும் சஞ்சயை பார்ப்பதற்காக கல்லூரிக்கு சென்றிருந்தாள். சஞ்சய் பேராசிரியர்களுடன் மீட்டிங்கில் பிஸியாக இருக்க திவ்யா சஞ்சய்க்காக அவனுடைய முதல்வர் அறையில் காத்திருந்தாள். சஞ்சய் மீட்டிங்கை முடித்துவிட்டு அவன் அறைக்கு வந்தவன் அவன் அறையில் திவ்யாவை பார்த்ததும், மேடம், என்ன அதிசயமா இருக்கு, என்ன தேடி காலேஜ் வரைக்கும் வந்திருக்கீங்க என்றபடியே திவ்யாவின் அருகில் வந்து அவள் அமர்ந்திருந்த நாற்காலிக்கு அருகில் மார்பின் குறுக்கே கைகளை கட்டி கொண்டு மேசையில் சாய்ந்து நின்றபடி சஞ்சய் கேட்க, சும்மாதான் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன் என்றாள் திவ்யா. இன்னும் 1 மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தா நானே ஆபீஸ்க்கு வந்திருப்பேனே என்று சஞ்சய் சொல்ல, அவ்வளவு நேரம்லாம் உனக்காக வெயிட் பண்ண எனக்கு பொறுமை இல்ல என்றாள் திவ்யா. அவன் விழிகளை ஆழ பார்த்த சஞ்சய் அவள் புறம் குனிந்து, மேடம்க்கு இன்னைக்கு கொஞ்சம் லவ் ஓவரா ஆகிடுச்சு போல என்று புருவங்களை உயர்த்தி சஞ்சய் கேட்க, உனக்கு எப்ப பாரு விளையாட்டுதான். சரி சொல்லு, எனக்கு ஏன் சார் சுகமா இருந்தீங்க என்று திவ்யா கேட்க, என்ன பார்த்தா சோகமா இருக்க மாதிரியா தெரியுது என்றான் சஞ்சய். ஆமா, அதான் ஏன்னு கேக்குறேன் என்றாள் திவ்யா. இல்ல, ஹம்சி பாப்பாவை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சின்ன வயசுலயே அம்மா அப்பா இல்லாம அனாதையா நிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்ல என்று சஞ்சய் சொல்ல, நீ என்ன அப்படி நினைக்கிற? அம்மா அப்பா இல்லாத ஹம்சி ராகவன் மாமா மூலமா நம்ம கிட்ட வந்து சேர்ந்திருக்கா. அவளுக்கு அப்பா அம்மா சித்தப்பா சித்தி அத்தை மாமா பாட்டி தாத்தான்னு இவ்வளவு சொன்னோம். அவளுக்காக இருக்கும்னு நினைச்சு சந்தோஷப்படுடா என்றாள் திவ்யா. திவ்யா, எனக்கு ஒண்ணு சொல்லு, நீ எப்படி எல்லாத்தையும் பாசிட்டிவாவே எடுத்துக்கிற என்று சஞ்சய் கேட்க, எப்பவும் நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு நல்லதில்ல, பாசிட்டிவ் தாட்ஸ் தான் நமக்கு நல்லது. அதனால கெட்டதை விட்டுட்டு நல்லதை பிடிச்சுக்கிறவன் தான் புத்திசாலி. நான் புத்திசாலி, அப்போ நீ என்று திவ்யா புருவங்களை உயர்த்தி சஞ்சயிடம் கேட்க, நானும் புத்திசாலியா இனி மாறிடுறேன் போதுமா என்று சஞ்சய் சொன்னதும், வெரி குட், இனி இதையும் மெயின்டைன் பண்ண, நான் கிளம்புறேன் என்று திவ்யா எழுந்தவளின் கையை பிடித்த சஞ்சய், திவ்யா, இதே மாதிரி எப்பவும் என் கூடவே இருப்பியா என்று கேட்க, என்றாள் திவ்யா. சரி, இப்போ நீ ஆபீஸ் போய்தான் ஆகணுமா என்றான் சஞ்சய். வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யணும் பாஸ், நான் என்ன உங்களை மாதிரி முதலாளியா, தொழிலாளி பாஸ் என்று திவ்யா, நான் கிளம்புறேன் பாய் என்று சொல்ல, ஏ இரு, நானும் கூடவே வரேன் என்று சஞ்சய் கூற, இங்க உன் வேலையெல்லாம் முடிஞ்சதா என்றாள் திவ்யா. பெருசா வேலையெல்லாம் இல்ல, அண்ணா அங்க தனியா வேலை பார்த்துட்டு இருப்பாரு, சோ நான் அங்க போனா அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் என்று சஞ்சய் சொல்ல, அப்போ உன் கார் என்றாள் திவ்யா. மேனேஜர் கிட்ட சொல்லி அரண்மனையில விட சொல்லிடுவோம் என்றான் சஞ்சய். சரி வா போவோம் என்றாள் திவ்யா. பெங்களூர் விமான நிலையத்தில் ஹாம் கட் ஷார்ட்ஸ் அணிந்தபடி, உடலெங்கும் டாட்டூ குத்தியபடி, கண்ணில் கண் கண்ணாடியும் தோளில் முதுகுப்பையும் போட்டபடி, திடகாத்திரமான உடல்வாகோடு கிட்டத்தட்ட ஒரு
5.5 அடி இருக்கும். நல்ல ஒரு உயரமான ஒரு ஆண் நடந்து வர விமான நிலையத்தில் இருந்த எல்லோரும் மலைப்பாய் அவனைத்தான் பார்த்தனர். குத்துச்சண்டையில் வரும் வீரர்களைப் போல பார்க்கவே பயங்கரமாக இருந்தான் அவன். உலக அளவில் காவலர்களால் தேடப்பட்டு இன்னும் அவர்களின் கண்ணில் அகப்படாமல் தப்பிக் கொண்டிருக்கும் ரௌத்ரன் தான் இவன். ரௌத்ரனின் வலது கைதான் ஆதிசேஷன். இந்தியாவில் ரௌத்ரன் முடிக்க வேண்டிய கொலை, கொள்ளை இதையெல்லாம் ஆதிசேஷனை வைத்துதான் முடிப்பான். ஆதிசேஷன் ரௌத்ரனுக்கு நெருங்கிய நண்பனும் கூட. ஆதிசேஷனை கொன்ற ராகவனை பழி தீர்க்கத்தான் வந்திருக்கிறான் ரௌத்ரன். இதுவரை இதிகாச காவியங்களில் வந்த அத்துணை அரக்கர்களையும் சேர்த்தால் எப்படி இருப்பார்களோ அப்படி இருப்பான் ரௌத்ரன். அவன் குணமும் அரக்கர்களைப் போலதான் இருக்கும். இவனுக்காக ஆதிசேஷனின் அடியாட்கள் விமான நிலையத்தின் வெளியே காத்திருக்க அவர்களோடு புறப்பட்டான் ரௌத்ரன். அந்த ராகவனோட ஃபேமிலி போட்டோஸ் இருக்கா என்று ரௌத்ரன் அங்கிருந்த அடியாட்களிடம் கேட்க, உங்க வாட்ஸ்அப்க்கு அனுப்பி இருக்கேன் பாஸ் என்றான் ரௌத்ரனோடு காரில் இருந்த இன்னொரு ஆள். ஃபைன், நான் பாக்குறேன் என்ற ரௌத்ரன் தன்னுடைய அலைபேசியை எடுத்து வாட்ஸ்அப்பை ஓபன் செய்து ராகவனின் குடும்ப புகைப்படத்தை பார்த்தான். பாஸ், அந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருக்கிறது சஞ்சய், ராகவன் தம்பி. செகண்ட் பிக்சர்ல இருக்கிறது ராகவனோட தங்கையும் மாப்பிளையும். தேர்ட் பிக்சர்ல இருக்கிறது ராகவனோட நண்பன் ஃபேமிலி. ஃபோர்த் பிக்சர்ல இருக்கிறது ராகவனோட தங்கச்சி புருஷனோட ஃபேமிலி. அண்ட் லாஸ்ட் பிக்சர்ல இருக்கிறது ராகவன், அவனோட மனைவி, அவனோட மாமனார் என்று ரௌத்ரனோடு இருந்தவன் சொல்லி முடிக்க, ராகவன் ஃபேமிலி இவ்ளோதானா என்று ரௌத்ரன் கேட்டான். ஆமா சார் என்றான் பக்கத்தில் இருந்தவன். உங்கள மாதிரி உதவாக்காரங்களை கூட வச்சுக்கிட்டதுனாலதான் என் நண்பன் போய் சேர்ந்துட்டான். இப்போ ராகவனோட ஃபேமிலில ஒரு சின்ன குழந்தை ஒண்ணு வந்திருக்கு. அது உங்களுக்கு தெரியாதா? சீக்கிரமா அந்த குழந்தை யாரு என்னங்கிற விவரத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க என்று ரௌத்ரன் சொல்ல, ஓகே பாஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தை யாரு என்னங்கிற விவரத்தை எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றோம் பாஸ் என்றான் ரௌத்ரனின் அடியாள். அன்று மாலை ராகவனை சந்திக்க சத்ரியன் ராகவனின் அலுவலகத்திற்கு வந்தான். சொல்லுங்க மிஸ்டர் சத்ரியன், சொன்ன வேலையை முடிச்சாச்சா என்றான் ராகவன். முடிச்சாச்சு மச்சான், பென்டிரைவ்ல நீ கேட்ட ஃபுட்டேஜ் இருக்கு என்று சத்ரியன் சொல்லி ஒரு பென்டிரைவை ராகவனிடம் நீட்ட வாசு, சஞ்சய் இருவரும் ராகவனின் அறைக்கு வந்தனர். டே மச்சான் சத்ரியா, என்னடா உன்னை பார்க்கவே முடியாது, ரொம்ப பிஸியா இருப்ப. இன்னைக்கு என்ன திடீர்னு நண்பன் மேல பாசம் வந்துடுச்சா? ஆபீஸ் எல்லாம் வந்திருக்க என்று வாசு கேட்க, ஒரு வேலை விஷயமா வந்தண்டா என்றான் சத்ரியன். அதான பார்த்தேன், வேலை இருந்தா மட்டும்தான் உன்னை நாங்க பார்க்க முடியும் என்று வாசுவிடம், மச்சான் என் வேலையை பத்தி தான் உனக்கு தெரியுமே என்று ராகவனின் முன்னால் அமர்ந்திருந்த சத்ரியன் எழுந்தவன் வாசுவை அணைத்துக் கொண்டான். சரி சரி, மன்னிச்சிட்டேன் உட்ரா என்றான் வாசு. வாசுவின் பக்கத்தில் நின்றிருந்த சஞ்சய், ஹாய் பிரதர், ஐ எம் சஞ்சய் என்று சத்ரியனிடம் கை குலுக்க, ஹலோ சஞ்சய் என்று சத்ரியனும் கை குலுக்கினான். சத்ரியா, என்னடா இது என்றான் ராகவன். என்னடா மும்பை ஏர்போர்ட் அண்ட் பெங்களூர் ஏர்போர்ட் ஃபுட்டேஜ் என்று சத்ரியன் சொல்ல, இது ஏர்போர்ட் ஃபுட்டேஜா, நல்லா பாருடா என்று ராகவன் சொல்ல, ஏர்போர்ட் ஃபுட்டேஜ் தான்டா என்றான் சத்ரியன். டேய், அதை இந்த பக்கம் வந்து பார்த்துட்டு சொல்லு. மும்பை ஏர்போர்ட்டையும் பெங்களூர் ஏர்போர்ட்டையும் நான் பார்த்தது இல்லையா என்று ராகவன் சொல்ல, என்னடா சொல்ற, இரு வர என்று ராகவன் பக்கம் சென்று அவன் லேப்டாப்பை பார்த்தான் சத்ரியன். லேப்டாப்பை பார்த்த சத்ரியனுக்கு அதிர்ச்சி. ஐயோ, போய் இந்த பென்டிரைவியா நான் எடுத்துட்டு வரணும், நல்லா மாட்டிக்கிட்டேன், உனக்கு அறிவே இல்லடா என்று சத்ரியன் மனதிற்குள் அவனை திட்டிக் கொண்டிருக்க, அப்படி என்னதாண்டா அந்த லேப்டாப்ல இருக்கு, அந்த லேப்டாப்பை கொடு என்று ராகவன் பக்கம் இருந்த லேப்டாப்பை எடுத்து வாசு கையில் வைத்து பார்க்க, சஞ்சயும் அந்த லேப்டாப்பை பார்த்தான். அந்த லேப்டாப்பை பார்த்ததும் சஞ்சய்க்கு சிரிப்பு வந்துவிட இதழுக்குள் சிரிப்பை அடக்கிக் கொண்டான் சஞ்சய். ராகவா, மார்பிங் பண்றது
தப்புதானே? அதுவும் ஒரு பொண்ணோட பெர்மிஷன் இல்லாம அவளோட புகைப்படத்த இப்படி மார்ஃபிங் பண்றவங்கள போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும் தானே? ஆனா ஒரு போலீஸே இப்படி பண்ணுனா என்னடா பண்றது? என்று வாசு கேட்க, வாசுவின் பக்கம் வந்த சத்ரியன் வாசுவிடமிருந்து லேப்டாப்பை பிடுங்கி, வாசு, நான் என்ன அவ்ளோ மோசமாவா மார்ஃபிங் பண்ணி வச்சிருக்கேன்? எனக்கு புடிச்ச பொண்ணு கூட கல்யாணம் ஆன மாதிரி மார்ஃபிங் பண்ணி வச்சிருக்கேன். இதுல என்ன தப்பு? என்றான் சத்ரியன். டேய், ஒரு பொண்ணோட பெர்மிஷன் இல்லாம எப்படி மார்ஃபிங் பண்ணாலும் அது தப்புதான் என்றான் வாசு. ருத்ரா தான் பேச கிட்ட போனாலே எரிக்கிற மாதிரி பாக்குறாள். அப்புறம் எப்படி அவகிட்ட லவ்வ சொல்லி கல்யாணம் பண்ணி போட்டோ ஷூட் எல்லாம் பண்றது? அதுதான் சும்மா ஏஐ மூலமாவது இந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கலான்னு என்று சத்ரியன் சொல்ல, நினைச்சேன்டா சஞ்சய் உன்ன அடிக்கடி ஹாஸ்பிட்டல் பக்கம் பார்த்தேன்னு சொல்லும் போதே நினைச்சேன்டா இந்த மொரட்டு போலீஸ்காரனுக்கு ஹாஸ்பிட்டல்ல என்ன வேலைன்னு. இப்பதானே தெரியுது நீ ஹாஸ்பிட்டல்ல என்ன வேலை பார்த்திருக்கேன்னு. சரி சரி, போனா போகட்டும். ருத்ரா உனக்கு நல்ல மேட்ச் தான், காட்டிக்கோ, தப்பில்ல என்றான் வாசு. தன் இருக்கையில் இருந்து எழுந்த ராகவன் சத்ரியன் புறம் வந்து, ருத்ரா ரொம்ப நல்ல பொண்ணுடா, அவ உனக்கு சரியான ஜோடிதான், கங்க்ராட்ஸ் என்றான். தேங்க்ஸ் மச்சான் என்றான் சத்ரியன். சரி இரு மச்சான், நானே என்கிட்ட இன்னொரு பென்டிரைவ் இருக்கு, சோ அத போடுறேன். அதுல கண்டிப்பா நீ கேட்ட ஃபுட்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் என்று சத்ரியன் அவன் கையில் இருந்த இன்னொரு பென்டிரைவை எடுத்து லேப்டாப்பை பொருத்தி அதில் மும்பை விமான நிலையத்தின் வீடியோவையும் பெங்களூர் விமான நிலையத்தின் வீடியோவையும் காட்ட, மச்சான் இங்க பாரு, மும்பை வீடியோலயும் பெங்களூர் வீடியோலயும் ஒரே மாதிரி டாட்டூ போட்ட ஒருத்தன் இருக்கான் பாரு. ஆனா இவனோட ஃபேஸ பாரேன், ரெண்டும் வேற வேறையா இருக்கு. ஒருவேளை இவன் தான் ரௌத்ரனா இருப்பானோ அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்கு. இப்பெல்லாம் முகத்தை மட்டும் அப்படியே வேற மாதிரி காட்டுற சிலிக்கான் மாஸ்க் எல்லாம் மார்க்கெட்ல நிறைய கிடைக்குது. சோ கண்டிப்பா இது ரௌத்ரனா தான் இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன் என்று சத்ரியன் சொல்ல, சத்ரியன் கையில் இருந்த லேப்டாப்பை வாங்கி பார்த்தான் ராகவன். ஆமாடா, கரெக்ட் தான். எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல தடுமாறுவான். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்ற ராகவனிடம் லேப்டாப்பை பார்த்து கொண்டிருந்த வாசு, டேய், இவன் மும்பை வரும்போது ஹோம் கட் அணிஞ்சிருக்கான், பெங்களூர் வரும்போதும் ஹோம் கட் அணிஞ்சிருக்கான். அதனால இவன் கையில டாட்டூ இருக்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஆனா எப்பவும் இவன் ஹோம் கட்டோடவா சுத்திட்டு இருப்பான். நம்ம எப்படி இந்த டாட்டூவை மட்டும் வச்சு இவனை கண்டுபிடிக்கிறது என்று வாசு கேட்க, லேப்டாப்பை சஞ்சயிடம் கொடுத்த ராகவன், வாசு, அவனை பொறுத்த வரைக்கும் நான் ஆடு, அவன் புலி. அவனோட எற நான் தான். என்ன தேடி அவன் வந்துதான் ஆகணும். நாம அவனை தேடி எல்லாம் போக வேண்டாம், அவனை தேடவும் வேண்டாம். அவனா வருவான், சிக்குவான் என்றான் ராகவன். ராகவா, எதுக்கும் நீ அலர்ட்டா இருமச்சான். பி கேர்ஃபுல், மது பத்திரம். அப்புறம் உன்னை மட்டும்தான் அவன் டார்கெட் பண்ணுவான் அப்படின்னு நினைக்காத. டிசிஷன் மர்டர்ல சஞ்சயும் இன்வால்வ் ஆகியிருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் கடஞ்செடுத்த அயோக்கியன். சோ அவனால உங்க ஃபேமிலிக்கும் ஆபத்து வர நிறைய சான்ஸ் இருக்கு. எல்லாரையும் பத்திரமா பாதுகாப்பா இருக்க வைக்கணும். இல்லைன்னா நம்ம சைட்ல இருந்து நாம நிறைய இழக்க வேண்டி இருக்கும் என்று சத்ரியன் சொல்ல, சரிதான் என்றான் ராகவன். ராகவா, ரொம்ப சீரியஸா இருக்கணும். ஃபேமிலியில இருக்கிற எல்லாத்தையும் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லு என்று திரும்பவும் சத்ரியன் சொல்ல, டேய், எல்லாத்தையும் கேர்ஃபுல்லா இருக்க சொன்னல, நீயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. ஏன்னா ஆதிசேஷன் மர்டரை ஆக்சிடென்டா மாத்தினது நீதான். சோ என்று வாசு நிறுத்த, டேய், சாவுக்கெல்லாம் பயந்தவன் நாளடா. உயிர் முக்கியம்னா இந்த யூனிஃபார்ம நான் போட்டே இருக்க மாட்டேன் என்றான் சத்ரியன். சத்ரியா, நம்ம ரௌத்ரனை சம்ஹாரம் பண்ண போற நாள் ரொம்ப தூரத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். அவனை ஏன் கையாலதான் நான் போடணும். அவனை பார்த்ததும் அவசரப்பட்டுடாத என்றான் ராகவன் சத்ரியனிடம். மச்சான், நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்து மேல நான் எப்படிடா கைய வைப்பேன்? எப்போ இருந்தாலும் ரௌத்ரன் உனக்குத்தான் என்று சத்ரியன் சொல்ல, சத்ரியா, என்னவோ ரௌத்ரன் ராகவன் கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி பேசிட்டு இருக்க, எவனாவது கேட்டா தப்பா எடுத்துக்க போறான் மச்சி என்றான் வாசு.
மச்சி, நீ காலேஜ்ல இருந்து இப்போ வரைக்கும் மாறவே இல்லடா. எப்ப பாரு உனக்கு ஜோக் தான் என்று சத்ரியன் வாசுவின் தோலை தட்ட, ஆ வலிக்குதுடா. அக்யூஸ்ட அடிச்சு அடிச்சு கையை இரும்பு போல மாத்தி வச்சிருக்கு. எதா இருந்தாலும் தள்ளி நின்னே பேசுடா என்று வாசு சத்ரியனிடமிருந்து ஒரு அடி விலகி நின்று கொண்டான். சரி மச்சி, வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன் என்ற சத்ரியனிடம், அடுத்த நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போற என்றான் வாசு. ஆமா மச்சி என்று சத்ரியன் மீண்டும் ஒருமுறை வாசுவின் தோள்களை தட்டிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டான். டேய், இனி ஒரு முறை அவ இங்க வந்தா என்ன மறந்து கூப்பிடாதீங்கடா என்ற வாசுவும் அங்கிருந்து கிளம்பிவிட சஞ்சயும் அவன் அறைக்கு சென்று விட்டான். ராகவன் அந்த லேப்டாப்பையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். அந்த சமயம் பார்த்து ராகவனின் கைபேசி அலறியது. ராகவனுக்கு அழைத்திருந்தது மதுதான். தன் கைபேசியில் மதுவின் எண்ணை பார்த்ததும் அவளின் அழைப்பை அட்டன் செய்து ஹலோ என்றான். என்னங்க என்றாள் மது. என்றான் ராகவன். ராகவனின் குரலை வைத்து ராகவனின் மனநிலையை உணர்ந்து கொண்ட மது, என்னாச்சுங்க, ஏதாவது பிரச்சனையா என்றாள். இல்லையே என்றான் ராகவன். உங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே, ஏதோ பிரச்சனை இருக்கா போலதான் தெரியுது என்று மது சொன்னதும் ராகவன் தன் அறை கதவின் பக்கம் பார்த்தான். அங்கு மது நின்றிருந்தாள். என்னடி, ஆபீஸ் பக்கம்தான் என்றான் ராகவன் தன் அலைபேசியில் மதுவின் அழைப்பை துண்டித்தபடியே. பக்கத்துல கார் ரேஸ் நடக்குதான், கேள்விப்பட்டேன், போகணும்னு தோணுச்சு, அதான் சார் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு போலான்னு வந்தேன் என்று மது ராகவனின் பக்கம் வர, இதுக்கெல்லாம் எதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு, போயிட்டு வர வேண்டியது தானே என்று ராகவன் தன் இருக்கையில் இருந்து எழுந்தபடியே சொல்ல, மதுவும் ராகவனின் அருகில் வந்தார். அப்பொழுது மதுவின் எண்ணுக்கு ஒரு குறுஞ்செய்தி வர அதை எடுத்து பார்த்தால் மது. சோ சாட், கார் ரேஸ் கேன்சலா, யாரோ பெரிய ஆள் இறந்துட்டாங்களாம், அதனால கார் ரேஸ கேன்சல் பண்ணிட்டாங்க என்று மது சோகமாய் சொல்ல, திரும்பவும் வைப்பாங்கல்ல, அப்ப போய் பாத்துக்கோ என்ற ராகவனிடம், அப்புறம் அப்புறம் எப்ப போய் பாக்குறது, அதுக்குள்ள எனக்கு டெலிவரியே ஆயிடும், கார் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணதான் முடியாது, அட்லீஸ்ட் பார்க்கலாம்னு நினைச்சேன், இப்போ அதுவும் முடியாது போல என்று மது சோகம் கலந்த குரலில் சொல்ல, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீ கார் ரேஸ்க்கு போடி, உன்னை யாரு வேண்டான்னு சொன்னா, இன்னும் கொஞ்ச நாள் தானே, அது வரைக்கும் உன்னால வெயிட் பண்ண முடியாதா என்று ராகவன் மதுவின் பக்கம் வந்து சொல்ல, குழந்தை பிறந்ததும் நான் கார் ரேஸ்க்கு போக நீங்க அலோவ் பண்ணுவீங்களா என்று மது ஆர்வமாய் கேட்க, ஏன் நான் அலோவ் பண்ண மாட்டேன், அதெல்லாம் பண்ணுவேன், நீ போலாம் என்று ராகவன் சொல்ல, தேங்க்யூ சோ மச்ங்க என்று ராகவனை அணைத்துக் கொண்டாள் மது. இது ஆபீஸ் டே என்றான் ராகவன். ஆமால என்று ராகவனை விட்டு விலகிய மது, என்னங்க, இது சீதாவுக்கு 7th மந்த், சோ சீதாவுக்கு வளகாப்பு வைக்கணும் என்று சொல்ல, சிறப்பா செஞ்சிடுவோம் என்று ராகவன் மதுவின் தோள் மேல் கையை போட்டு அழைத்து சென்று சோபாவில் அமர வைத்தவன் அவள் மடியில் படுத்துக் கொண்டான். என்னங்க இது, ஒர்க் டைம்ல என்றாள் மது. ஒர்க் பிரஷர், கொஞ்ச நேரம் தூங்கணும் போல இருக்கு, பிளீஸ் 10 மினிட்ஸ் தூங்கிக்கிறேன் என்று ராகவனிடம் என்றாள் மது. நவனின் சிகை கோதிக்கொண்டு அவள் இருக்க ராகவனும் கண்களை மூடி உறங்கிவிட்டான். அன்றைய நாள் அப்படியே நகர்ந்துவிட அடுத்த நாள் காலை வீட்டில் இருக்கும் பெரியவர்களோடெல்லாம் கலந்து பேசி ராகவனும் மதுவும் சீதாவிற்கான வளைகாப்பு தேதியை குறித்தனர். அடுத்த 2 நாட்கள் கழிய வளைகாப்பு நாளும் வந்தது. சீதாவின் திருமணத்தை போல அவளின் வளைகாப்பையும் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருந்தான் ராகவன். அரண்மனையே திருவிழா போல் இருந்தது. ஹம்சி ராகவனோடு இருக்க மது ஓடி ஓடி எல்லா வேலைகளையும் பார்த்து கொண்டிருந்தாள். திவ்யாவும் சாத்விகாவும் மதுவுக்கு உதவி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது திவ்யாவின் கைபேசிக்கு அழைப்பு விடுத்தான் சஞ்சய். மதுவோடு நின்றிருந்த திவ்யாவின் கைபேசி அலறவே, திவ்யா, மொபைல் ரிங் ஆகுதுல்ல, யாருன்னு பாரு
என்றாள் மது. தன் கைபேசியின் முகப்பை பார்த்த திவ்யா, உன் குழந்தை தான் கூப்பிடுறான். 4 அடி தூரத்துல நின்னுட்டு கால் பண்றான் பாரேன். உன் குழந்தனுக்கு குசும்பு பாத்தியா என்று திவ்யா கேட்க, என்னன்னு கேட்டுட்டு வாடி போ என்றாள் மது. சஞ்சயின் அருகில் சென்ற திவ்யா, என்னடா எதுக்கு என்ன கூப்பிட்ட என்று கேட்க, என்னடி ஆசையா கூப்பிட்டா இப்படி கடிக்கிற, வா என் கூட, உன் கூட கொஞ்சம் நான் பேசணும் என்று சஞ்சய் திவ்யாவின் கையை பிடிக்க, டேய் கையெல்லாம் பிடிக்கிற விட்றா, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க என்று திவ்யா சொல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல இப்படியும் நமக்கு கல்யாணம் நடக்க போகுது, அது எல்லாருக்கும் தெரியும் தானே, நான் உன் கையை பிடிச்சான் யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க என்றான் சஞ்சய். சரி, இப்ப எதுக்கு கூப்பிட்ட சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று திவ்யா சொல்ல, நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேன் அப்படிங்கறத இங்க சொல்ல மாட்டேன், என் ரூமுக்கு வா, அங்க சொல்றேன் என்றான் சஞ்சய். என்ன விளையாடுறியா, ரூமுக்கெல்லாம் என்னால வர முடியாது என்று திவ்யா சொல்ல, இன்னும் 5 மினிட்ஸ்ல நீ என் ரூமுக்கு வர, அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு சஞ்சய் அவன் அறைக்கு சென்றுவிட, சுற்றும் முற்றும் பார்த்த திவ்யா சஞ்சயின் அறைக்கு சென்றாள். சஞ்சயின் அறை வாசலில் திவ்யாவுக்காக காத்திருந்த சஞ்சய் அவள் வந்ததும் அவளை அழைத்துக் கொண்டு அவன் அறைக்குள் சென்றான். சஞ்சய், கீழே எல்லாரும் தேடுவாங்க என்று திவ்யா பதட்டமாய் கூற, அதெல்லாம் ஒண்ணும் தேட மாட்டாங்க, உட்காரு என்று அங்கிருந்த நாற்காலியில் திவ்யாவை அமர வைத்த சஞ்சய் அவள் முன்னே மண்டியிட்டு அமர்ந்தவன், உன் கைய காட்டு என்றான். எதுக்குடா என்றாள் திவ்யா. கேள்வியெல்லாம் கேட்க கூடாது, கைய நீட்டு என்று சொன்ன சஞ்சயிடம் தனது வலது கையை நீட்டினாள் திவ்யா. தன் பாக்கெட்டில் இருந்த கை செயினை எடுத்து திவ்யாவின் கையில் அணிவித்தான் சஞ்சய். SD என்று எழுதிட்ட அந்த கீச்செயினின் 2 பக்கமும் 3 பூக்கள் இருக்க, அதன் அருகில் நெருக்கமான வேலை செய்யப்பட்ட செயின் இருந்தது. அதன் அருகில் அட்ஜஸ்ட் செய்து மாட்டும் வளைவுகள் இருந்தது. பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருந்தது அந்த கை செயின். சஞ்சய், என்ன திடீர்னு இந்த செயின் எல்லாம் எதுக்கு என்று திவ்யா கேட்க, சும்மாதான் கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான். நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா என்று சஞ்சய் கேட்க, ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சஞ்சயின் முகத்தை கையில் ஏந்தி அவன் நெற்றியில் இதழ் பதித்த திவ்யா, சஞ்சய் ஐ லவ் யூ என்றாள். ரொம்ப நாளாச்சு இந்த வார்த்தையை கேட்டு, தேங்க்ஸ் என்றான் சஞ்சய். லவ் யூ சொன்னதுக்கெல்லாம் தேங்க்ஸா என்றபடியே எழுந்தாள் திவ்யா. சஞ்சயும் எழுந்தாள். பின்ன லவ் யூன்னு சொன்னா தேங்க்ஸ் தானே சொல்லணும் என்றான் சஞ்சய் வேண்டுமென்றே. டேய், லவ் யூ சொன்னா திருப்பி லவ் யூ சொல்றாங்களா என்று இடையில் கை வைத்துக் கொண்டு கோபமாய் புருவங்களை உயர்த்தி திவ்யா முறைக்க, முறைக்காதடி என்று திவ்யாவின் அருகில் சென்ற சஞ்சய் அவள் இரு கன்னங்களையும் கைகளில் ஏந்தி, ஐ லவ் என்று ஆரம்பிக்க, அவன் யூ என்று சொல்லி முடிக்கும் முன்னரே அவன் இதழோடு இதழ் பொருத்தி யூ என்ற வார்த்தையை உள்வாங்கிக் கொண்டாள் திவ்யா. இன்னும் என்னவெல்லாம் இந்த கதையில் நடக்கப் போகிறது என்பதை மக்களே நாளைய அத்தியாயத்தில் காணலாம். நன்றி.